தொண்டர்கள் யாரும் ஆபத்தான முறையில் தனது வாகனத்தை பின்தொடர்ந்து வர வேண்டாம் என தவேக தலைவரும் நடிகருமான விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். அண்மையில் கோவையில் நடந்த தவேக கட்சியின் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்க விஜய் சென்றிருந்தபோது அவரது வாகனத்தை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனங்களில் வந்த கட்சி தொண்டர்களில் ஒரு அத்துமீறி வேனின் மீது ஏறி விஜய் அருகே சென்றது பெரும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து விஜய் வெளியிட்ட அறிக்கையில் தலைக்கவசம் அணியாமலும் ஆபத்தான முறையிலும் தொண்டர்கள் யாரும் தம்மை பின்தொடர்ந்து வரக்கூடாது என அறிவித்திருந்தார். இந்நிலையில் ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பிற்காக கொடைக்கானல் செல்வதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு வந்த விஜய் திடீரென காரை விட்டு இறங்கி தாமாக முன்வந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் கட்சி தொடங்கிய பின் செய்தியாளர்களை சந்திப்பது இதுவே முதல் முறையாகும். அப்போது தொண்டர்கள் யாரும் தம்மை பின்தொடர வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளார். நன்றிகள். நான் இன்னைக்கு போறது ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போறேன். கொடைக்கானல் ஒரு ஷூட் பார்க்க போகிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பாக வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாரையும் மீட் பண்ணி நான் பேசுகிறேன். பட் இன்னைக்கு ஒரு 1 ஹவரில் நாங்கள் லேண்ட் ஆகி நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டு நான் என் வேலையை பார்த்து நான் போயிடுறேன். நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே ஃபாலோ பண்ணுறதோ, இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ, பைக் மேலே நின்றுக்கிட்டு பைக் ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதிங்க. ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணி நான் பேசுகிறேன். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மே தின வாழ்த்துக்கள்.